ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலில் வெள்ளி எங்கே வாங்குவது, எப்படி வாங்குவது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்திருக்கிற இடம் தான் சென்னை சவுகார்பேட். சவுகார்பேட்னாவே அங்கே இருக்கிறவங்களுக்குனா தெரியும். வெள்ளி நிறைய கடையே இருக்கும். வெள்ளி கடையே நிறைய இருக்கும் அங்கே. முக்கியமாக ஹோல்சேல் கடைன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்து தான் வாங்கணும். இது ஹோல்சேலாக இல்லை நார்மலான ஒரு ஷோரூமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்கணும். ஏன்னா ரேட்டுனா பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம். அதனால அங்கே இருக்கிற லோக்கல்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், இது என்ன மாதிரி ஷோரூம், நம்ம எங்கே போய் வெள்ளி வாங்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க ஆல்ரெடி வாங்கினவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் இன்னொரு கடையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முக்கியமாக இந்த கடையை சொல்லியிருந்தாங்க. இதோட ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கடை ஒரு பழைய காலத்து கடைன்னே சொல்லலாங்க. அதை காலங்காலமாக வச்சு நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி இது நடத்திட்டுருக்காங்க. 1942லேருந்தே இந்த கடை உருவாகி இவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்குங்க. இவங்களது பிரான்ச்சஸ் கூட இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கூகுளில்னா செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேஜஸும் இருக்குது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குனா. ஸோ அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையோட பேர் டிஆர் ரான்கா பிரதர்ஸ், என்எஸ்சி போஸ் ரோடு, சவுகார்பேட்டு, சென்னை. அங்கே போனாலே உங்களுக்கு இந்த பேர் காட்டினாலே போதும், உங்களுக்கு அட்ரஸ் தெரிஞ்சிடும். இந்த கடையில் நம்ம என்ட்ரானே பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவுமே போல் இப்போ மற்ற ஷோரூமில் நம்ம என்ன கேட்போமோ அதே போல் தான் நம்ம கேட்போம். அதே போல் கேட்கும்போது இந்த கடையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டோம்னா அவங்களே இதோட ஹிஸ்ட்ரினா சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் ஹோல்சேல் கடை, இன்னொரு கடைக்கும் எங்களுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, மற்ற கடையில் 3% ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க. அந்த மாதிரி கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட அவங்க கிளியர் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு கேரண்டியான ஒரு கடை அப்படின்னா இந்த மாதிரி கடையை நம்ம சூஸ் பண்ணலாம். இது ஒரு சேட்டு கடை தான். இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு முக்கியமான விஷயம் சொல்லலைன்னா எப்படி? இந்த கடைக்கு முக்கியமாக நம்ம எதுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா, மற்ற கடைங்களை விட இங்கே கம்மியாக இருக்கும் ரேட்டு அப்படின்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ஹோல்சேல்னாலே எல்லாருக்குமே தெரியும், அஃப்கோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும்னு. நம்ம பல்காக வாங்கினா மட்டும்தான் கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னா அது கிடையாதுங்க. ஒரு பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ரேட்டு தான் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெளியில் ஒரு சில்வரோட ரேட்டு 1 கிராம் ஒரு 220 அப்படின்னா, இங்கே 20 ரூபா இல்லை 30 ரூபா உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும் 1 கிராமு. அது அன்னைய ரேட்டு பொறுத்து. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ப்ளஸ் வெளியில் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு 3% போடுவாங்க. இங்கே 0 தாங்க, நோ ஜிஎஸ்டி. ஸோ உங்களுக்கு 1 கிராமோட ரேட்டும் கம்மியாக வருது, ஜிஎஸ்டி இல்லாமலே நம்ம வாங்கிக்கலாம். இவ்வளோ தூரம் இந்த கடையோட அருமை பெருமை சொல்கிறோமே, இதில் எனக்கு என்ன லெஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ரூபா கூட லெஸ் பண்ணலாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. இதுக்கு முன்னாடினா நான் ஜாய் ஆலுகாஸில் தான் சில்வர் கோல்டுனா வாங்குவோம். ஆனால் இப்போது இந்த கடையை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம என்னென்ன வாங்கணுமோ அதை இங்கே வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு அந்த ரேட் எவ்வளோ டிஃபர் ஆகுது, எவ்வளோ கம்மியாக இருக்குது, நம்ம அதை தானே பார்த்து வாங்குவோம். ஸோ அதனால தான் நான் இந்த கடை எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் கூடயும் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்யூச்சர்லேயும் நம்ம ஏதாவது சில்வர் வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டோங்க, இந்த கடையில் சில்வர் மட்டும் இல்லை, கோல்டு கூட சர்வ் பண்ணுறாங்க. அவங்க யாருக்காவது ஏதாவது நகையில் கஸ்டமைஸ் பண்ணோன்னா அதுக்கும் இங்கே செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆளுங்க. ஸோ உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் இந்த பேக்லேயும் இருக்குது. ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த கடையை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.